வந்தே மாதரம். 100 இளைஞர்களை கொடுங்க, இந்த நாட்டை வல்லரசு நாடு ஆக்கி காட்டுன்னு சொன்னாரு சுவாமி விவேகானந்தர். ஆனா தமிழ்நாட்டுல உயர்கல்வித்துறை அமைச்சர் பிறந்த நாள் கொண்டாடுற பேர்ல வாடி 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 கைப்படாத சீடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு அதுக்கு டான்ஸ் போடுறது மட்டும் அல்லாம அந்த பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களை டான்ஸ் போட சொல்லியிருக்காங்க. இதுதான் நீங்க மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருத்துக்களா இல்ல நல்ல விஷயங்கள்? இதுதான் ஒழுக்கமா? நீங்க கொண்டாடக்கூடிய நபர் இந்த நாட்டுக்கு சுதந்திர போராட்ட தியாகியா இல்ல இந்த நாட்டுக்கு செக்கிழுத்து சுதந்திரத்துக்காக ஜெயிலுக்கு போனாரா இல்ல மக்களோடு மக்களா இருந்து மக்களுடைய குறைகளுக்காக போராடினாரா? இந்த நாட்டுல யார் யாரு நல்ல விஷயத்துக்கு மாணவர்களுடைய காட்ட வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு நேர்மறையாக இந்த நாட்டுக்கு எந்த நாட்டு மக்களுக்கு எந்த நல்ல விஷயத்துக்காக துணை நிக்காம சினிமாவில் ஒரு நல்ல ஒரு நடிகராக இருந்த ஒரே காரணத்துக்காக இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு அவர் தான் இந்த நாட்டுக்கு நல்ல மனிதர், இவர் தான் நாட்டுக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்கிறாரு, இவர் தான் பின்பற்றணும்னு சொல்லி கொடுக்கறது இந்த நாட்டுக்கு மாணவர்களை நல்ல சிந்தனையிலிருந்து திசை திருப்புற செயல். ஒரு அறிஞர் சொன்னாரு, இந்த நாட்டை அழிக்கணும்னு சொன்னா அந்த இளைஞர் மத்தியில நல்ல சிந்தனைகளை அழிச்சாவே போதுன்ற. அந்த மாதிரி இந்த நாட்டு மக்களுடைய இளைஞர்களுடைய சிந்தனைகளை நல்ல சிந்தனைகளை அழிக்கக்கூடிய செயல் தான் இந்த செயல் மாதிரி நம்ம பார்க்கணும். எத்தனையோ நபர்கள் இந்த நாட்டுக்காக தியாகம் செஞ்சாங்க. அவர்களை தான் இந்த நாட்டு இளைஞர்களுக்கு முன்னுதாரணமா காட்டணுமே தவிர்த்து இந்த மாதிரி சினிமா துறையில இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஆட்சி அதிகாரம் வந்ததுக்காக அவங்க கிட்ட நீங்க அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமா நீங்க ஆதாயம் பெறணுன்றதுக்கோசரம் இந்த சொம்பு தூக்குற வேலை இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களை அதுல பாதாளத்துக்கு தள்ளும். நீங்க வேணா உங்களுக்கு ஆதாயம் பெறத்துக்காக நீங்க வேணா பின்னாக போங்க. ஆனா அடுத்த தலைமுறைகளை இந்த மாதிரி திசை திருப்புறது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை, அடுத்த தலைமுறைக்கும் நல்லதில்லை. ஜெய்ஹிந்த்.